ரதிய காடுப்படியில் ஈவினிங் ஸ்நாக்ஸ் இன்றைக்கி மல்லி பக்கோடா செய்ய போகிறேன் அக்கா. என் ஃபேமிலிக்கே பிடிச்சதுப்பா. இந்த 1/4 கிலோ கடலை மாவு எடுத்துருக்கிறேன். வெறும் பியூர் கடலை மாவு தான். இது ஒரு கைப்பிடி அளவு மல்லித்தலை நல்லா அலசிட்டு வச்சுருக்கேன். கொத்தமல்லி, ஒரு சின்ன வெங்காயம் ஒரு 6-7, 2 பச்சை மிளகா, ஒரு கைப்பிடி அளவு கறிவேப்பிலை. இது எல்லாத்தையும் நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு இந்த மிக்ஸி ஜாரில் அக்கா போட்டுட்டேன். நல்லா கொரகொரப்பாக சுற்றிட்டு வந்துடணும். இப்போது இந்த அளவு கொரகொரப்பாக சுற்றிக்கோங்க. இதை இப்போ நம்ம அந்த கடலை மாவில் வலித்து போட்டுக்கலாம். இப்போது அந்த கொத்தமல்லி, கறிவேப்பிலை, சின்ன வெங்காயம் போட்டாச்சு. இது வெறும் இஞ்சி பூண்டு ஒரு 6-7 பல் தட்டி வச்சுருக்கேன். இதை மட்டும் தட்டணும், மிக்சியில் போட்டு சுற்றக்கூடாது. இப்போ இது ஒரு 1/2 ஸ்பூனு சோம்பு வச்சுருக்கிறேன் அக்கா. அப்புறமா ஒரு 2 பச்சை மிளகா நறுக்கி வச்சுருக்கேன். இது காரத்துக்கு நம்ம மிளகாத்தூள்லாம் போட போகிறதில்ல. இப்போ வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரு 1/2 ஸ்பூன். இது ஆப்பச்சோடா மாவு ஒரு 1/4 ஸ்பூன். இப்போ பெரிய வெங்காயம் நல்லா பெரிய சைஸு நீட்டாக கீற்று மெலீஸாக அக்கா கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதெல்லாம் போட்டுட்டு இதுக்கு தேவையான சால்ட்டு பெரிய ஸ்பூனில் ஒரு 1/2 ஸ்பூன். இப்போ நம்ம வந்து இதில் ஆயில் வந்து ஒரு 4 ஸ்பூனுக்கு விடுறோம். வாசனை இல்லாத ஆயில் என்ன ஆயில்னாலும் விட்டுக்கோங்க. இப்போ இதெல்லாம் கலந்து பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம தண்ணி தேவைன்னா தெளிச்சுக்கணும். ஏன்னா நம்மளுக்கு அந்த புதினா கொத்தமல்லி, கறிவேப்பிலை, பச்சை மிளகா அரைச்சதில் கொஞ்சம் தண்ணி இருக்கும். அதனால் தேவைங்கும் போது தான் தெளிக்கணும். இது நல்லா அக்கா பெசரிட்டு காமிக்கிறேன். இப்போ கொஞ்சமாக பெருங்காயத்தூள் வாசனை பிடிக்கிறவங்க போட்டுக்கோங்க, பிடிக்காதவங்க வேணாம். அக்கா ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு போடுறேன். நல்லா வாசனையாக கமகமன்னு இருக்கும். அவ்வளோதான். இது நல்லா பெசரிக்கலாம். தண்ணி தேவையில்லை, பார்ப்போம். அவ்வளோதான். தண்ணி ஊற்ற தேவையில்லைப்பா. இதுலேயே நல்லா அந்த வெங்காயம் தனியாக தெரியக்கூடாது, மசாலாவோடு மிக்ஸ் ஆகிடணும். எந்த அளவு பசஞ்சிருக்கேன் பாருங்கள். இது தண்ணி நம்மளுக்கு ஊற்ற தேவையில்லை. நம்ம அந்த மல்லியிலையும் கறிவேப்பிலையில் இருக்கிற தண்ணியே போதும். அவ்வளோதான். நம்ம இப்போ பக்கோடா செய்ய ஆரம்பிக்கலாம். இப்போ அக்கா ஒரு வடை சட்டியில் 1/2 லிட்டர் ஆயில் காய வச்சுட்டேன். இப்போ நம்ம இந்த பக்கோடா கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி மொத்தமாக எடுத்து போடுங்க. அப்படி லைட்டாக உதுத்து விட்டுறணும் போடும்போதே. நல்லா சூப்பராக இருக்கும்பா இந்த கிரீனிஸ் பக்கோடா. ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக எங்கள் ஃபேமிலிக்கு பிடிச்ச ஃபேவரேட் பக்கோடா. இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக உதிரியாக உதுத்து விடுங்க பக்கோடா. அப்படி கட்டியாக எடுத்து போட்டுறாதீங்க. வடை சட்டி எவ்வளோ பத்துமோ அந்த அளவு போட்டுக்கலாம். அக்கா வடை சட்டி இவ்வளோ தான் பத்துது. நல்லா ஹை ஸ்பீடே வைக்கலாம். இது கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் நம்ம பிரட்டுவோம். ஃபஸ்ட்டு போட்டது கொஞ்சம் வெந்த மாதிரி இருக்குது. அப்படி பரட்டி விட்டுக்கலாம். இன்னும் கொஞ்சம் வேகணும். இந்த பக்கோடா வாசனை நம்ம தெருவையே தூக்கும். அந்த மாதிரி கமன்னு அந்த மல்லியும் கறிவேப்பிலை அந்த சோம்பு போட்டிருக்கிறோம், நல்லா வாசனையாக இருக்கும். இன்னும் கொஞ்சம் வேகட்டும். ரொம்ப 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 ஈஸி. எல்லாம் நறுக்கி வச்சிட்டிங்கன்னா அவ்வளோதான், ஒரு நிமிஷத்தில் போட்டு எடுத்துடலாம். ஆனியன் எவ்வளோ வேணாலும் போட்டுக்கலாம். அக்கா ஓரளவு போட்டிருக்கிறேன். அந்த மாவுக்கு ஏற்ற மாதிரி 2 பெரிய வெங்காயம் நறுக்கி போட்டிருக்கேன். கொஞ்சம் வேகட்டும். இப்போது மல்லி பக்கோடா வெந்தது போதும். இந்த ஸ்டேஜில் எடுத்துருங்க. அவ்வளோதான். நல்லா எண்ணெயை வடிச்சிட்டு தண்ணின்ட்டேன் அக்கா. எண்ணெயை வடிகட்டிட்டு எடுத்துடலாம். இந்த மொறுன்னு இந்த மல்லி பக்கோடா செஞ்சு பார்த்துட்டு அக்கா கமெண்ட்டில் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். உங்கள் வீட்டு குட்டீஸுங்களுக்கு ரொம்ப 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 பிடிக்கும். அக்கா சூடு கை வைக்க முடியல. நல்லா மொறுன்னு இருக்கும், டேஸ்டியாக இருக்கும்பா. இந்த மல்லி பக்கோடா செஞ்சு கொடுங்க. ஹெல்த்தி, ரொம்ப 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 டேஸ்டி. டீ காஃபிக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். குழந்தைங்களுக்கு இதை செஞ்சு கொடுத்து பார்த்துட்டு அக்கா கமெண்ட்டில் எப்படி இருக்குது சொல்லுங்கள். ரதிய காடுப்படிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூப்பா.